பேட் பிரெத் ஒன் ஆஃப் த worst ப்ராப்ளம் இது. நமக்கு பேட் பிரெத் இருக்குங்கிறது வந்து நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். பட் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அவங்க தான் வந்து அதனால அஃபெக்ட் ஆகும். லெட்ஸ் சே நீங்கள் வந்து இப்போ பக்காவாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல பாடி பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு ஒரு பர்சனை பார்க்க போறீங்க. அவங்களும் வராங்க, அவங்கள பார்த்து நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி பார்த்து பேசும்போது சப்போஸ் உங்கள் வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா, ஒரு தடவை நம்ம பேட் பிரெத்தை வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடும். நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு மார்னிங் எழுந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து மார்னிங் எழுந்து பேட் ஸ்மெல் வரும். இட்ஸ் காமன் ஃபார் ஆல். பட் அப்படி இல்லாமல் மிட் டேல வந்து உங்களுக்கு பேட் பிரெத் இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்னென்னு பார்த்தே ஆகணுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட் பிரெத் இருந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 3 டிப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இன்டர்வியூ டிப்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது சின்ன ஒர்க் தான். எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் தான். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் திங், பிரஷ் 2 times a day. மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா? பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 times ப்ரெஷ் பண்ணணும். அது ஏன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறேன். மார்னிங் எழுந்துட்டு ப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், அது போக வந்து மிக்ஸ் ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்றோம். அப்படிலாம் சாப்பிட்றதுனால ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். அப்படி நிற்கிறதுனால அது வந்து பேட் பாக்டீரியாவை செக்ரேட் பண்ணும். அந்த பேட் பாக்டீரியா தான் பேட் பிரெத்துக்கு மெயினான ஒரு ரீசனாக வந்து நிற்கும். ஸோ 2 தடவை ப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஃபுட் சாப்பிடும்போது வாய் கொப்பளிச்சிருங்க. அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஸ்டோர் ஆகிறத வந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அண்ட் உங்கள் டங்க்னாலுமே வந்து மேக்ஸிமம் பேட் ஸ்மெல் வரும். ஸோ நல்ல டங் கிளீனர் யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணும்போது உங்கள் டங்கையும் சேர்த்து க்ளீன் பண்ணுங்க. இல்லை என்கிட்ட டங் கிளீனர் இல்லை, அதுக்குன்னு செப்பரேட்டாக வாங்கணும் அப்படின்னா டோன்ட் வரி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ப்ரெஷ்ல வந்து பின்னாடி சர்ஃபேஸ் வந்து டங் க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் ரஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். செகண்ட் டிப், ட்ரை டு அவாய்ட் ட்ரை மவுத். மோஸ்ட்லி யாருமே வந்து அவங்களோட மவுத் வந்து ட்ரையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறது இல்லைங்க. சப்போஸ் மவுத் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா சலைவா செக்ரேட் ஆகாது. அப்படி சலைவா செக்ரேட் ஆகுது அப்படின்னா பேட் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். தென் கண்டிப்பாக வாயிலிருந்து பேட் ஸ்மெல் ஜென்ரேட் ஆகும். டு அவாய்ட் தட் நிறைய தண்ணி குடிங்க. அப்படி நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நிறைய சலைவா செக்ரேட் ஆகும். அப்படி நிறைய சலைவா செக்ரேட் ஆச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக பேட் பிரெத் வராது. தேர்ட் டிப், ஃபுட் இன்டேக். பேட் பிரெத் வந்து மெயின்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்னாலேயே வருங்க. சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் லைக் ஆனியன், கார்லிக் அதெல்லாம் சாப்பிட்றது மூலியமாகவும் கண்டிப்பாக பேட் பிரெத் வரும். நான் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும், சாப்பிடவே கூடாது அப்படின்னு அதுவும் சொல்லலை. அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி தான். பட் அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் வாயை கொப்பிடிச்சிருங்க. தென் மெயின் திங் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா அப்படி போகிற அவசரத்தில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அப்படி அல்சர் வந்துச்சுன்னா ஹோல் டே வந்து அந்த பேட் பிரெத் அப்படியே இருக்கும். ஸோ பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சா கர்ட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறது மூலிமா கர்டில் வந்து ஆல்ரெடி குட் பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து பேட் பிரெத் கிரியேட் பண்ணுற பேட் பாக்டீரியாஸோட சண்டை போட்டு நமக்கு பேட் பிரெத் வராமல் பார்த்துக்கணும். தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ காய்ஸ். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேட் பிரெத் இருந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணி அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேட் பிரெத் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். டோன்ட் ஃபீல் சேட் அபவுட் இட், ஜஸ்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன். பாய்.